அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. இன்னைக்கு காலையில் வந்து பூரி செய்யலான்னு சொல்லிட்டு நான் மாவு பிசையணும். என்னோடய கிரைண்டர்லேயே வந்து ஆட்டா நீடர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப பெரிய கிரைண்டர்லாம் இல்லை, 1.5 கிலோனால சின்னது தான். அதனால் ஈஸியாக கலவலாம் தூக்கலான்றனால நான் மேக்ஸிமம் வந்து இதிலே வந்து சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சிக்கிடுவேன். கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். எப்பயும் போல் கோதுமை மாவு போட்டுட்டு 2:1, அதாவது 2 கப்பு மாவும் 1 கப்பு தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பிசைஞ்சு வந்துடும். ஜஸ்ட்டு நம்ம கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு லாஸ்ட்டாக எப்பயும் போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதனால் பூரிக்காக நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இதில் இந்த கிரைண்டரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு. ஆட்டா நீடரும் இருக்கிறனால மாவுக்கு போடுற அன்றைக்கே நம்ம செஞ்சுட்டோன்னா ஒரு 2 வேளை ஒரே அடியாக செஞ்சிடலாம். இல்லாட்டி நம்ம தனியாக இது மட்டும் போட்டுட்டு கழுவுற மாதிரி இருக்கும். அதனால் அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரியும் சன்னாவும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு செய்யலாம். வாழைப்பூ வச்சுருந்தேன், வடை செய்யலான்ட்டு. மோர் எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூ அலசுறதுக்கு. அப்புறம் மாவுக்கும் ஊற போட்டுட்டேன் நான். மாவுக்கு அரைச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரே வேலையாக, அதாவது மாவு பிசைஞ்சிட்டு அதை அலசிட்டு திரும்ப மாவுக்கு போட்டோன்னா ஒரே நாளே முடிஞ்சிடும். அதனால் நான் வந்து இட்லி தோசைக்கு மாவு ஆட்டியிருக்கேன். அதையும் ஆட்டி எடுத்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளைமேட் டல்லாக இருந்துச்சுன்னா புளிக்கிறதுக்கு 1 நாள் கூட ஆகும். அப்புறம் நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம்ல நம்ம வாழைப்பூ, அதையும் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இதை மோரில் அலசி போட்டோன்னா அந்த கசப்பு தெரியாமல் இருக்கும். அதனால தான் மோரில் வந்து ஆஞ்சிட்டு உடனே போட்டுருந்தேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டேன். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கணும் வாழைப்பூ வடைக்கு. கடலைப்பருப்பு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சா போதும். நம்ம வந்து தட்டி எடுத்துட்டு நல்லா சூடான எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தோன்னா சூப்பரான ஒரு வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு வந்துருந்துச்சு. கொஞ்சம் மெல்லிசாக தட்டி போடுங்க, சூப்பராக மொறுமொறுன்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, அப்பளம், முட்டை, அதுக்கப்புறம் வடை. இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ண வேலை இருந்தனால நான் ஆஸ் யூஷுவல் ரோபோ வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.